ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு கர்நாடகாவில் ஸ்பெஷலாக ஹலபேடு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊரில் இருக்க மகாபலிபுரம் மாதிரியான ஒரு சிற்பக்கலைக்கு சவால் விடுற மாதிரி கர்நாடகாவோட ஸ்பெஷல் டெம்பிள் தான் இந்த ஹலபேடு டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான இது சுமார் 900 வருஷம் பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இது ஹசன் மாவட்டத்தில் இருக்குது, சிக்மங்களூர் போகிற வழியில் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்டார்ட் டைம் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9 மணி வரைக்கும் மக்கள் வராங்க. ஒரு சிவனுக்கான ஒரு ஸ்பெஷல் கோயில் தான் இது. பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவு ஒரு சிறப்பு இருக்குமோ, அவங்க எந்த அளவுக்கு கோயில்களில் சிற்பக்கலைகளை செதுக்கியிருப்பாங்களோ அதுக்கு சற்றும் குறையாமல், இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு சேலஞ்ச் விடுற மாதிரி அதை விட சிறப்பாகவே இந்த ஒய்சாளர்கள் நிறைய கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கோயிலாக தான் நம்ம இந்த கோயிலை பார்க்குறோம். இந்த கோயிலோட வரலாறை பார்த்திங்கன்னா கிபி 1121 வருஷம் ஒய்சால மன்னர் விஷ்ணுவர்தன் ஆட்சியில் அமைச்சராக இருந்த கேதுமல்ல அப்படின்னு ஒரு அமைச்சர், அவர் தான் இந்த கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மக்கள்கிட்டேருந்து நன்கொடைகள்லாம் வாங்கி இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 190 வருஷம் ஆயிருக்கு. ஒய்சால மன்னர்கள் மொத்தமாக கர்நாடகத்தில் 92 கோயில்கள் கட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 3 கோயில் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, பேலூர் அந்த ஊரில் ஒரு கோயில், ஹலபேடு இந்த கோவில், சோமநாதபுரம் அப்படின்னு இன்னொரு கோயில். ஏன் ஹலபேடு அப்படி, என்ன ஹலபேடு அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு ஒரு பெயர் காரணம் இருக்குது. முதல்ல இந்த ஊருக்கு ஹலபேடுன்னு பேர் இல்லை. முதல்ல இந்த ஊரோட பேர் துவார சமுத்ரா, துவாரக நகரம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. துவாரானா வாசல், சமுத்ரானா கடல். இந்த ஊரில் 800 ஏக்கரில் மிகப்பெரிய ஏரி இருக்குது. அதுதான் இந்த ஊரோட வாசல் மாதிரி இருக்குமா. அந்த குறிக்கும் வகையில் துவார சமுத்ரான்னு பேர் இருந்திருக்கு. ஆனால் தில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியோட தளபதி மாலிக் காஃபூர் போர் தொடுத்து இந்த ஊரை தாக்கியிருக்கான். 2 முறை தாக்கியிருக்கான். 1310லையும் 1326லையும் தாக்கி இந்த கோயிலில் இருக்க செல்வங்களை, ஜுவல்லரி, ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிருக்கான். அப்போ ஏகப்பட்ட கோயிலோட சிலைகளை உடைச்சிருக்காங்க, சிலைகளை தூக்கிட்டு போயிருக்காங்க. சிலைகளுக்கு அடியில் இருந்த நிறைய தங்கங்கள், அற்புதமான ஆபரணங்கள்லாம் திருடிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு ஹாலடா பேடு, அழிஞ்ச இடம் அப்படின்னு பேராம். அதை அப்படியே நாளடைவில் ஹலபேடு அப்படின்னு மாறி இருக்கு. இந்த கோயிலோட கட்டடக்கலை பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு 4 நுழைவு வாயில்கள் இருக்குது. அதாவது ராஜாவும் ராணியும் வருவாங்கன்னு ஒரு நுழைவு வாயில் இருக்குது இல்லையா, அந்த சைடில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலையை வச்சுருக்காங்க. ரைட் சைடில் ஒய்சாலர் மன்னர்களோட சின்னத்தை பொறிச்சிருக்காங்க. இந்த சின்னத்துக்கே ஒரு பெரிய கதைகள்லாம் இருக்குது. இந்த சின்னம் எப்படி இருக்கும்னா, ஒரு புலிக்கு கூட ஒரு வீரர் சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒய்சாளர்கள் சின்னமாக அதை தான் சொல்கிறாங்க. இது 2 பக்கத்துலையும் இருக்குது கோயிலுக்கு வரும்போது. இந்த கோயிலோட வடிவம் நீங்கள் மேலே ட்ரோன் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 64 மூலைகள் இருக்கான். அதாவது இது ஒரு ஸ்டார் ஷேப்பில் கட்டின கோயில். அந்த எட்ஜஸ் 64 எட்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கலாக ஈக்குவல் ஷேப்பாக இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக இதை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 அடி உயரத்துக்கு கட்டியிருக்காங்க. ஏதாவது புயலாலேயோ மழையாலேயோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு. பக்கத்தில் ஏரி வேறு இருக்குது. அந்த ஏரியிலேருந்து வர தண்ணியும் ஏறிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு 5 அடி ஹைட்டில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலில் இருக்க மிக பிரம்மாண்டமான நந்திகள் 2 நந்தி இருக்குது. ஏன்னா 2 சிவன் சன்னதி இருக்கிறதுனால 2 நந்தி. இந்த 2 நந்தியுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க நந்திகளில் 6வது மற்றும் 7வது இடம் இருக்கும். முதல் 5 இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, லேபக்ஷி அப்படின்னு ஒரு கோவிலில் ஆந்திராவில் இருக்குது. அதுதான் இந்தியாவிலே முதல் மிகப்பெரிய ஒரு சிங்கிள் ஸ்டோன் நந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க நந்தி. அதுக்கப்புறம் சாமுண்டி கோவில் மைசூரில் இருக்க நந்தி. அதுக்கப்புறம் பசவனக்குடி பெங்களூரில் இருக்க கோயில் நந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் இருக்கல தமிழ்நாட்டில் இருக்க கோயில் நந்தி.
இந்த 5 நந்திங்களுக்கு அப்புறம் 6வது நந்தி 7வது நந்தி வந்து இந்த கோவிலில் தான் இருக்குது. இது போக இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது சுமார் 20,000 சிற்பங்கள் இருக்கான். 1 அல்ல 2 அல்ல 20,000 சிற்பங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிற்பக்கலைகளின் கடல் மாதிரி 20,000 சிற்பங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குது. சின்னதும் பெருசுமா ரொம்ப ரொம்ப ஒரு மைக்ரோ அளவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1248 யானைகள் சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு யானை சிற்பமும் ஒன்றோடு ஒன்று சேமாக இருக்காது, யுனிக்காக செஞ்சுருக்காங்க. 1248 யானைகளையும் யுனிக்காக செஞ்சதே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இது. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஃபஸ்ட்டு யானை, அதுக்கப்புறம் சிங்கம், அதுக்கப்புறம் தாமரை, குதிரை, மகரம், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ராமாயண, மகாபாரத, புராண, நீதி கதைகள் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கைடை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லவே முடியாது. ஒரு நாள் பூரா கேட்கலாம். கைடுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தனியாக கவர்மெண்ட் கிட்டேருந்து காசு எதுவும் கிடையாது, நம்ம கொடுக்கறது தான். ஸோ ஒரு கைடு வந்து ஒருத்தர் 2 பேர்னால் எவ்வளோ பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு கேட்குறாங்க. மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அவங்கள வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க இங்கிலீஷ் இல்லை கன்னடாவில் சொல்கிறாங்க, தமிழ் இல்லை. பட் நீங்கள் அதை கேட்க கேட்க ஒவ்வொரு கதையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச மகாபாரத, ராமாயண இல்லை நீதி கதைகள் தான். ஆனால் அதை எவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க, எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க, எவ்வளோ அதாவது ஒரு ஊசி நுழையிற மாதிரியான துவாரங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அது எவ்வளோ டைம் ஆகிருக்கும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறாங்க. நமக்கு கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கதைகள்லாம் ஒரு ஸ்டெப்பில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த காதல் காட்சிகள் நிறைய கோயில்களில் மனிதனுக்கு காதல் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற சொல்கிறதுக்கான நிறைய சிலைகள் இருக்கும். அந்த மாதிரி சிலைகளும் ஒரு ஸ்டேஜ் ஃபுல்லாகவே அது இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காற்று வெளிச்சம் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதை வந்து மோட்சத்துக்கு வந்து குறிக்கிறாங்க. நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா கடைசி கட்டமாக ஒரு மோட்சம் கிடைக்கணும். அதை டிபிக் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த கோயிலில் மேலே பார்த்திங்கன்னா மோட்சத்துக்கான ஜன்னல்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குறிப்பீடில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே இப்போ வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி கட்டியிருக்காங்க. கோயிலை வந்து நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிடலாம், திருப்பி வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நுட்பமாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலோட உள் அமைப்பு பார்த்திங்கன்னா 2 கருவறைகள் இருக்கும். அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜாவுக்கு ஒன்று, ராணிக்கு ஒன்று. 108 தூண்கள் இருக்குது. இந்த 108 தூணும் வந்து நடராஜரோட நடன அமைப்புகள், நடன அடிகள் அதை குறிக்கும் விதமாக 108 தூண்கள் வச்சுருக்காங்களாம். இந்த ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சஸ்தீல ஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க சான்ஸ்கிரிட்டில். அதாவது 5 பாகங்கள் கொண்ட இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கொண்ட ஒரு பில்லராக இது. பஞ்சஸ்தீல ஸ்தூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அடியில் வந்து பீட்டம், பேஸு, சென்ட்ரா வந்து கம்பம் தூண், அதுக்கு மேலே வந்து கும்பா, கட்டா, அதுக்கப்புறம் தலைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது 5மே வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக ஒன்றோட ஒன்று இணைஞ்சி டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா லேத்துலாம் இப்போ வந்துச்சுங்க. இப்போது அந்த லேத்தில் நம்ம வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக வந்து நம்மளால் வந்து அதை ஷேப்பு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த பில்லரில் பார்த்திங்கன்னா லேத் ஒர்க் பண்ண மாதிரி அவ்வளோ ப்ரிசிஷனாக கட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து யானையையும் குதிரையும் கயிறு வச்சு கட்டி இந்த தூணை வந்து முன்னையும் பின்னையும் இழுக்க வச்சு இந்த ஷேப்பு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நுணுக்கமான இந்த ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். அதே மாதிரி இந்த தூணுக்கு மேலே பார்த்திங்கன்னா சிற்பங்கள் இருக்கும், நடன சிற்பங்கள்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 84 சிற்பங்கள் இருந்து தான் 84 சிற்பங்களில் 70 சிற்பத்தை பிரிட்டிஷ்காரங்க வந்து திருடிட்டு போய் இப்போ இருக்க லண்டனில் விக்டோரியா மியூசியம்லாம் வச்சுருக்காங்களாம். மிச்சம் இருக்க 14 தான் இங்கே இருக்குது. ஏன் 14 விட்டு வச்சாங்கன்னு கேட்குறீங்களா? இந்த 14மே ஏதோ ஒரு டேமேஜ் ஆனதுனால இது வேண்டான்னு விட்டுட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கிற எல்லா சிற்பத்தையுமே பிரிட்டிஷ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த கோயிலில் சாந்தலா தேவி ராணி நடனம் ஆடுறதுக்காகவே ஒரு நடன மண்டபம் இருக்குது. ரொம்ப சின்ன மண்டபம். அந்த மண்டபத்தில் சிவனுக்கு முன்னாடி அவங்க நடனம் ஆடி அதுக்கப்புறமா சிவனை வந்து வழிபாடு பண்ண வைப்பாங்க. அதுதான் அப்போ வந்து அவங்களோட பழக்கமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலில் 42 சின்ன மண்டபம் இருக்கான். சின்னதாக மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து சிலைகள் எதுவும் இல்லை. 42 சிறிய மண்டபங்கள் இந்த கோயிலை சுற்றி
சுற்றியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தவங்களோட டீட்டெயில்ஸை வந்து இந்த கோயிலோட சிற்பத்தில் கல்வெட்டு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சான்ஸ்கிரிட்லேயும் எழுதியிருக்காங்க, ஓல்டு கன்னடா லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்க சிலைகளில் நிறைய சிலைகள் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆகிற சிலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நரசிம்மர் சிலை கிட்டத்தட்ட 14 முறை ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எதனாலனா ஹொய்சால மன்னர்களோட குலதெய்வமாக நரசிம்மரை தான் அவங்க வழிபட்டிருக்காங்க. அதனால் நரசிம்மர் சிலை இந்த கோயில் முழுக்க வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த கோவிலில் சிவனை வந்து சென்டரில் நிற்க வச்சு ரைட் சைடில் வந்து விஷ்ணுவும் லெஃப்ட் சைடில் பிரம்மாவையும் வச்சுருக்காங்க. இது ஒரு சிவன் கோயிலுன்றதுக்காக. இதில் வந்து ஏகப்பட்ட கதைகள் வந்து செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ நுட்பமான ஒர்க் இருக்குது. இந்த அளபெடி டெம்பிளுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் இந்த கோயிலை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம் படத்தில் அதாண்டா இதாண்டா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, ஆமாம் அந்த பாட்டு இங்கேயும் எடுத்திருக்காங்க. இந்த இடம் வந்து எங்கேயோ கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தூரமாகவும், இது நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படத்தில் வர பாட்டில் இருக்க கோயில் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப பக்கமாகவும், இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான இடமாகவும் இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோயிலை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. நம்ம கண்ணால் பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டம் நம்ம மனசுக்குள்ளே வந்து நிற்குமோ, அளவில் பிரம்மாண்டமாக இல்லைனாலும் சிலைகளில் நுட்பமான கலைகளில் அவ்வளோ பிரம்மாண்டம் நம்மளுக்கு வந்து ஒட்டிக்குது. இதை வந்து நீங்கள் கர்நாடகாவுக்கு போகணுன்னு நினைக்கும் போது சிக்மங்களூர் போகணுமா, அங்கே ஜாலியாக மலைக்கு போய் என்ஜாய் பண்ணோமான்னு இல்லாமல் இந்த கோயிலையும் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த கோயில் உண்மையிலே வந்து நமக்கு வந்து ஒரு பக்திக்காக இந்த கோயிலுக்கு வரணுமோ இல்லையோ, நம்ம இந்தியாவோட சிற்பக்கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம முன்னோர்கள் வந்து இப்படிலாம் இருந்திருக்காங்களா, தமிழ்நாட்டில் இந்த கோயிலெலாம் இருக்குது, நம்ம கர்நாடகத்தில் இந்த மாதிரிலாம் கோயில் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. இவ்வளோ சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் உங்கள் டைமுக்கு. நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பேலூர் கோயிலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்ததாக நாங்கள் அங்கே தான் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாருனா கர்நாடகா ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்களா, யாருனா வந்து சிக்மங்களூர் போகணுன்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இந்த இடத்தையும் பார்த்துட்டு வர சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.